படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இந்த நாளில் கூட நான் திருச்சபை சுவிசேஷம், இது மிஷன் செய்தி. மிஷன் எதுக்கு? இந்த மிஷன் எதுக்கு? இந்த நற்செய்தி ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசித்தாலும் சரி, 1-2 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோராசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் நிலைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கப்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தையின்படி. நமக்கு போயிருக்கப்போ வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கோம். பல கிராமங்களில் நான் சொல்வது 100 ஆண்டுகளுக்கு முன்னால ஆஷ் துறை என்கிற ஒரு துறை, வாஞ்சி மணியாச்சி, வாஞ்சிநாதன், மணியாச்சி வாஞ்சிநாதன் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி என்று சொல்வார்கள். ஒரு கலெக்டரை ஷூட் பண்ணிடுறார் மணியாச்சி வாஞ்சிநாதன். அவர் ஊரு மணியாச்சி. மணியாச்சி என்பது விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி போகிற வழியில் இருக்க ஒரு ஜங்ஷன், ரொம்ப சின்ன ஸ்டேஷன். அதில் லெஃப்டில் திரும்பினா தூத்துக்குடி, நேரே போனால் திருநெல்வேலி, ரயில்வே லைன். ஒரு ஹுட் கிராமம், வளர்ச்சி அடையாத கிராமம். காரணம் என்னென்னா, அந்த கிராமத்தை வளர விடாமல் பலர் தடுத்துறாங்க. ஒரு உட்கிராமம். இப்பொழுது மெயின் ரோடில் இருந்து நான் பல முறை காவனூருக்கு வந்தாலும் ஒன்று ஃப்ரீடி ஐயர் கூட வருவாங்க, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் எஸ்கார்ட் அங்கே வருவாங்க, யாராவது ஒருத்தர் கூட வருவாங்க. இன்றைக்கி வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே தூங்கிட்டேன். 6:30 மணிக்கு வண்டியில் ஏறினேன், தூங்கிட்டேன். ஏறி உட்காந்தோன்னே தூங்கிட்டேன். இங்கே வந்து தான் எழுப்பினார் ஒருத்தன் தம்பி டிரைவர், இங்கே வந்து தான் எழுப்பினார். ஐயா அரக்கோணம் வரப்போகுதுனாரு. அரக்கோணம் போகணுன்னு சொன்னேன். அவர் ஐடிஐலாம் தாண்டி நிப்பாட்டிட்டு எழுப்பினார். ஃப்ரீடி ஐயா போயா, அப்படி போனால் அப்படி போகுது போயான்னாரு. அப்படி போனால் லெஃப்டில் ஒரு ரோடு போ, ரைட்டில் ஒரு ரோடு போ, நீ போனார். எனக்கு தெரியல. இதே மாதிரி பின்தங்கின அந்த கிராமம், போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு கிராமம், குக்கிராமம். இன்னைக்கு இங்கே போக்குவரத்துலாம் நிறைய வசதி இருக்குது, எல்லாம் ஐஃபையாக இருக்கிறோம். அப்படி அந்த கிராமத்தில் ஒரு அழுகையின் குரல், ஓலமிடும் அழுகையின் குரல். ஐயோ அம்மா, ஐயோ காப்பாத்துன்னு. ஆசுரை தன்னுடைய சேரட்டில், குதிரை சேரட்டில், 2 குதிரை பூட்டப்பட்ட சேரட்டில், அவர் ஒரு கலெக்டர், ராஜா மாதிரி. கலெக்டர்னா ஈக்குவல் டு சிஎம் சீஃப் மினிஸ்டர் மாதிரி. ஒரு அழுகையின் குரல் கேட்குது. என்னன்னு கேட்கிறார். ஒரு பெண் பிரசவத்திற்காக அழுது கொண்டிருக்கா. இந்த பெண் ஊருக்கு பின்பகுதி, கிழக்கு பகுதியில் அவங்க வீடு, மருத்துவ வசதி இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை. அந்த வலியோடு அவளை அழைத்து கொண்டு போவதற்கு வண்டி இல்லை, கூட்டிட்டு போக மாட்டாங்க. முதல்ல இருப்பது மேல் ஜாதி மக்கள், அது கீழ் ஜாதி மக்கள். அதனால உதவி செய்ய ஆள் இல்லைன்னு இவர் நேரே தன்னுடைய சேரட்டை அந்த காலனிக்கு ஓட்டுறாரு. அந்த பெண்ணை தன்னுடைய வண்டியில் ஏற்றுகிறார். பிரசவ வேதனைப்படும் பெண், இருப்பதிலே உலகத்தில் அதிக வலி பிரசவ வலி மட்டும்தான். அதுக்கு தான் லேபர் வார்டு என்று பெயர். அதுக்கு பெயின் சொல்லுவாங்க. பெயின்னா வலி. பெயின் வந்துட்டானா வலி வந்துட்டா, அதை விட பெரிய வலி நாட்டில் எதுவுமே கிடையாதான். ஏன்னா ஆண்டவரால் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை, ஏவாளுக்கு இல்லை பெண்மைக்கே கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை, சாபம். கடவுள் நினைச்சுதான் வலி இல்லாம பிரசவம் பார்க்க வச்சிருக்கலாம். ஆனா கடவுளுடைய சித்தம் அது இல்லை.
அப்படி அந்த சேரில் கொண்டு அந்த மருத்துவமனையில் விடுறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நல்ல சமாரியனை போல, குட் சமாரியனை போல அந்த மருத்துவமனையில் விடுறாரு. சற்று காலந்தாமதமாய் போனதால பிரசவ வேதனையில் இந்த பெண் இறந்து விடுகிறாள். இறந்த பெண்ணை திரும்ப அந்த பாடி ஊருக்கு வரணும். ஊருக்காரன் விட மாட்டான், இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, அப்படி வெளியில போ. ஆஷ்துரைக்கு சொல்லப்படுகிறது. அப்படி தனிமை சொந்த சேரட்டில் திரும்ப அந்த பாடியை ஏற்றிட்டு ஊருக்குள்ள வர்றாரு. திரும்ப ஊருக்குள்ள வந்து திரும்ப அடக்கம் பண்ணதுக்கு விட மாட்டேங்கான். ஆனால் அவர் சொல்றாரு, எவனாவது வந்து ஷூட் பண்ணிட வேண்டாங்கிறார். அவர் தன்னுடைய சொந்த முயற்சினால், அவர் யாருன்னே தெரியாது, இங்கிலாந்துலேருந்து வந்து எந்த குடும்பம், அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, யாருன்னே தெரியாது. ஆஸ்துரையா இந்த பெண் யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு மனிதன், அவ்வளோதான், ஒரு மனிதன். அந்த மனிதன் பிள்ளையில் அவர் உதவி செய்ய அடக்கம் பண்ணிட்டார். அதில் உள்ள மேல் ஜாதி மகன் தான் வாஞ்சிநாதன். அவன் நினைக்கிறான், என்னை பார்த்தா செருப்பு போட மாட்டான், என்னை பார்த்தா தலையில் துண்டு கட்ட மாட்டான், என்னை பார்த்தா பெல்ட்டு போட மாட்டான், 2 கையும் இப்படி கட்டிக்குவான், இப்படி கட்டி நடப்பான், கிடுகிடுன்னு ஆடுவான். அவனுக்கு ஒரு வலு கொடுக்குற, அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குற. வெளிநாட்டிலேருந்து வந்து நீ ஆட்சியாளனா அவ்வளோ பெரிய ஆளா? எங்க மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறான், அவனுக்கு ஒரு நீ வலு கொடுக்குற. எப்படி நீ கொடுக்குறான்? அவனுக்குள்ள ஒரு கோபம். அந்த கோபத்தின் அடையாளம் தான் அந்த ஆஸ்துரைய அந்த வாஞ்சிநாதன் ஷூட் பண்றார். விடுதலைக்காக ஜெபம் பண்ணல, ஷூட் பண்ணல வாஞ்சிநாதன். இன்னும் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக ஷூட் பண்றார். ஆனா காலம் என்ன சொல்லிச்சு, நம்ம வரலாறு என்ன சொல்லிச்சு? சுதந்திர போராட்ட தியாகி அவரு, வெள்ளைக்காரன் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஷூட் பண்ணாரு சொன்னாங்க. முன்னால அப்படிதான் நம்ம புத்தகத்தில் நான் படிக்கிறப்ப போட்டாங்க. இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சாப்டரே கிடையாது. ஏன்னா உண்மையை மறைத்து போட்டாங்க. உண்மை என்னைக்குனாலும் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சாப்டர்ல அந்த பாடமே, அந்த டெக்ஸ்டே கொடுக்கப்படலை. அதுதான் இந்த 45 ஏசாயா என்ன சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி நானே உன் தேவனாகிய கர்த்தர். அந்த ஏசாயா 45 இருந்து படிச்சீங்கன்னா, நானே உன் தேவனாகிய கர்த்தர் சொல்றார். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லைங்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய பெயர்களையும் பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவர். ஏசாயா 49 சொல்றப்போ உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்றார். ஏசாயா 46 சொல்றப்போ உன் சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை. சங்கீதம் 139:16 சொல்றப்போ உன்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது. கவலைப்படாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஜோசுவாட்ட சொல்றார். Do not worry about, நீ கவலைப்படாத, I do not left you, நான் ஒன்றி விலகல. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் நாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இதுதான் காஸ்பல். அந்த காஸ்பலை பற்றி இன்னும் அழகா சொல்றப்போ, அமெரிக்காவில் மாமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான் கேம்ப்லன்கிற ஒருத்தர் இருந்தாராம். அவருடைய ஃப்ரெண்டு மார்க்ரெட் ராபர்ட்டா. அவர் அந்த அமெரிக்கா சட்டமன்றத்துடைய இந்த கேபிட்டல் சிட்டிக்குள்ள ஃப்ரெண்டுடைய நண்பர் என்பதால் அவர் எங்கேனாலும் போகலாம். இப்போ நம்ம செக்ரட்டரியேட்டுக்கு போனீங்கன்னா முன்ன சாதாரணமாக உள்ளே போயிடலாம், எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னால். இப்போ இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் அதெல்லாம் வந்த பிறகு பயங்கரமான செக்யூரிட்டி. திடீர்னு உள்ளே போய் திடீர்னு வெளியே வர முடியாது, பயங்கர செக்கிங். அந்த பேரிகார்டை போட்டு அப்படி வச்சு அவ்வளோ செக்கிங். ஆனால் அவர் எங்கேயுமே நிற்க மாட்டாராம், அவர் எங்கேனாலும் போகலாமா. இது தடை செய்யப்பட்ட பகுதி,
ஒரு முறை சபாநாயகர், இப்போ இருக்க சபாநாயகரை பார்ப்பதற்காக கடந்து போயிருந்தேன். அவரை பார்ப்பதற்கு நீ பின் கெயிட் ஒன்று இருக்கு, அது வழியாக அவர் ரூமுக்கு நேரே வந்துட்டாங்க. பக்கத்திலே சிஎம் ரூம். அவருக்கு தெரிந்தவர் என்பதால் அவருக்கு ஃபோன் பண்ணதால, நேரடியாக அவரோடு தொடர்பு கொண்டதால, அண்ணே நீங்கள் இந்த வழியாக வாங்க, அங்கே ஒருத்தரை அனுப்பி இவர் வர்றார், கூட்டிட்டு வா. நமக்கு அவர் தெரிந்ததால், இல்லைன்னா முன்னால் 8 செக்யூரிட்டியை நம்ம செக் பண்ணி எந்தவித செக்கிங் இல்லாமல் உள்ள போயிட்டோம். இதே மாதிரி அந்த அமெரிக்க மாமன்றத்துக்குள்ள அவர் கேம்ப்ல ஃப்ரெண்டு போவாரா. ஒரே காரணம் என்னன்னா, அவருடைய ஃப்ரெண்டு என்பதால், உயிர் நண்பர் என்பதால். அதே மாதிரி இயேசுங்கிற ஒரு நபர் நம்மை தெரிந்து கொண்டதால் இன்னைக்கு வாழ்க்கையில் நாம் உயர்ந்திருக்கிறோம். இயேசுங்கிற நபர் நமக்கு ஒரு மனிதனாய் ஒரு உலகத்தில் அவதாரம் எடுத்து உங்களினை மீட்டுக் கொள்வதால், இந்த உலகத்திற்கு வந்ததால் ஆண்டவர் நம்மை உயர்த்தியிருக்கும் ஆண்டவர். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். இயேசுங்கிற ஒரு நபர் நம்ம வரலன்னா வாழ்க்கையில இப்படிப்பட்ட உயர்வு நமக்கு கிடைச்சிருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தருக்குள் எல்லாரும் ஒண்ணுதான், என் பார்வையில் எல்லாம் என் மக்கள்ங்கிறார். நீ வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ என்னுடைய சைல்டு, நீ என் குழந்தை. யூ ஆர் மை சன், நீ என் மகன். நீ யூ ஆர் மை டாட்டர், நீ என் மகள் என்று சொல்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளால் காணப்பட்டதால் தான் அவருடைய நற்செய்தி என்பது எல்லா மக்களுக்கும் வாழ்வு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கிடைக்குது. உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் கானானியர் ஒதுக்கப்பட்டவர்கள், ஏத்தியர் ஒதுக்கப்பட்டவர்கள், பெரிசியர் ஒதுக்கப்பட்டவர்கள். யூத மக்களுக்கு, யூத ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவ மக்களுடைய யூத ஜாதி உயர்ந்த ஜாதி. இவங்க பார்வையில் ஏத்தியர், கானானியர், பெரிசியர் இவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க. அந்த கானானிய பெண் சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் மகள் சுகவீனமாயிருக்கிறா, என் மகள் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறா. ஆனா இயேசு அந்த சத்தத்தை ரிசீவ் பண்ணவே இல்லை. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மா இயேசுவை நோக்கி கேட்டுக்கிட்டே வர்றாங்க. இயேசு ரிசீவ் பண்ணல. ஜீசஸ் கொடுத்த அவருடைய சீஷர்கள் அம்மா ஐயா அவர் கூப்பிடுது. அந்த அம்மா கூப்பிடுது, ஏதாவது பதில் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். அதனால முடியாதுங்கிற. ஆனா அந்த பெண் திரும்ப திரும்ப கேட்கிறா, நீ வேண்டான்னு போடுறல குப்பை, அந்த சாண்ட்விச் போடுங்கன்னா, சாண்ட்விச் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரெட் ஸ்லைஸு 4 சைடையும் கட் பண்ணிடுவாங்க. அது வேஸ்ட், 4 சைடு. ஏன்னா அது போட்டால் அந்த சாண்ட்விச்சுக்கு டேஸ்ட் இருக்காது. அப்படி நீங்கள் வேண்டான்னு போட்டிங்களே, அது எனக்கு கொடுங்க. மிச்சம்னு வச்சிங்கல்ல, அதை எனக்கு கொடுங்க. தன்னை தாழ்த்தி அந்த அம்மா ஜெபிக்கிறப்போ அவர் சொல்கிறாரு, உமன் யுவர் ஃபெய்த் ஹீல் யூ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவர் ஒரு வேற பெண்ணுன்னு பார்க்கல, வேற ஜாதின்னு பார்க்கல, அவரை விசுவாசித்ததால். அதுதான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறப்போ, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த ஃபெய்த், அந்த ஃபெய்த் என்பது இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு ஞானஸ்தானம், கம்யூனியன், திருவிருந்து. போன வாரத்துக்கு முந்தோம்னா ஞானஸ்தானம். அது ஞானஸ்தானம் வாங்கியிருக்கியா, என் திருவிருந்தில் நீ பங்கேற்கியா, இல்லை கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கியான்னு கேட்கல. உனக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறப்போ
விசுவாசத்தோடு எந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அது யாரா இருந்தாலும் விசுவாசத்தோடு எனக்கு இந்த காரியம் நடந்துதான் தரணும், எனக்கு இந்த காரியம் நிச்சயமா விடுதலை வேணும், விடாப்பிடியா விசுவாசம். நேற்று வாட்ஸ்அப்ல கேட்டேன், ஆகாப் ராஜா காலத்துல மழை பெய்யல, எலியா சொல்ற போய் பாரு, கர்மேல் பருவத்திலிருந்து மேகம் வருதா பாருங்கிறார். அவன் போய் பார்க்குறான், வரல. ஆனால் அவர் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 7 முறை போய் பாரு, திரும்ப திரும்ப பாருங்கிறார். திரும்ப திரும்ப போய் பார்க்குறான். 7வது முறை உள்ளங்கையளவு மேகம் வந்துருச்சு. காரணனுடைய ஜெபம். நீங்கள் நானும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ கடனுங்கிற ஒரு அடிமை பிரச்சனை, வியாதிங்கிற ஒரு அடிமை பிரச்சனை, வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிற ஒரு அடிமை பிரச்சனை, வாழ்க்கையில் வீடு கைவிடப்பட்ட நிலைமைங்கிற அடிமை பிரச்சனை, என் பிள்ளைகள் படிக்க முடியலைங்கிற ஒரு அடிமை பிரச்சனை, நான் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் எங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன், யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கிற ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா, எனக்கு வாழ்வு தர மாட்டாரான்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிறப்போ அந்த உயிருள்ள ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தோடு பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை தரும் ஆண்டவர், ஜீவனை தரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அதுதான் ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். காது உள்ளவன் கேட்க கடவன். மத்தேயுல சொல்றார், எவனுக்கு காது இருக்கோ, அப்ப புரியல விசுவாசம் இல்லதான யாருங்கிறாரு, செவிடுங்கிறார். நம்மள டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கணும். நல்ல விதை நீங்கள் நான் எப்படி விசுவாசத்தோடு இருக்கிறோம், இதை திங்க் பண்றப்போ எனக்கு மெர்காசிஸுடைய ஞாபகம் வந்தது. நாஸ்ரேத்து, தூத்துக்குடி மாவட்டம் நாஸ்ரேத்து, ராஜீவ்காந்தி மகன் அந்த சர்ச்சில் போய் ட்ரினிட்டி சர்ச்சு, நாஸ்ரேத் சர்ச்சில் 3 மணி நேரம் உட்காந்துட்டார் தரையில். பின்னால் 2 சேர் போட்டிருக்கோம், எங்கேயாவது 4 சேர் போட்டிருக்காங்க பின்னால். அங்கே ஒரு 8 பேர் உட்கார்தான் பின்னால் சேர் போட்டிருக்கோம். கீழே தரையில் உட்காந்தா ஒரு அமைதி இருக்கும், சர்ச்சுக்குள்ள ஒரு பிரைட்னஸ் இருக்கும், ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்கும். அந்த சர்ச்சை உருவாக்குறது மெர்காசிஸ். நம்ம 2020 செகண்ட் வேவ் கொரோனா வந்துச்சு. கூட்டமாக மக்கள் செத்து போனாங்க. அதே மாதிரி 115 ஆண்டுகளுக்கு முன்னால காலராங்கிற ஒரு வியாதி. காலராங்கிற ஒரு வியாதி என்பது வயிற்றுப்போக்கு, ஃபுட் பாய்சன். இன்னைக்கு மாடலாக ஃபுட் பாய்சன் ஆகிட்டுங்கிறோம். ஃபுட் பாய்சன் ஆகிட்டுங்கிற அந்த வயிற்றுப்போக்கு ஜீரணிக்காமல் போகிறது. 4 முறை 5 முறை போயிடுச்சுன்னா ஃபல்சரேட் ஆனாய் செத்து போவான். அந்த ஃபல்சரேட் ஆனால் சீனி, உப்பு, கிரேப்பு ஏதோ ஒரு பழத்தை கொடுத்தா போதும், இந்த ஃபல்சரேட்டு குழிடும், சரியாயிடுவான். அது நமக்கு தெரியல. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் எல்லாத்துக்கும் வந்துடும். ஒரு கூட்டில் வீட்டில் 4 பேர் 5 பேர் செத்து போகிறான். 100 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஒரு கொள்ளை வியாதி. அப்போ மெர்காசிஸ் தாங்க, அவங்க ஒரு MBBS ஸ்டூடெண்ட்டு. நான் 5வது வருஷம் படித்து எழுதி பாஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்துடும். ஹவுஸ் சர்ஜனுக்கு போனோம். அந்த லீவு டைமில் ஆசியா கண்டத்தில் இந்தியாவில் உள்ள தமிழகம்ங்கிற தென்பகுதியை பார்ப்பதற்கு வந்தாங்க. மக்கள் கூட்டமாக செத்தாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. யாருக்கு கால்ரா வந்ததோ அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு சீனி கொடுத்தாங்க, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று, உப்பு கொடுத்தாங்க, கிரேப் ஜூஸ் கொடுத்தாங்க. கிரேப் ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. அதனால் அந்த மக்கள் உயிரோடு வந்துட்டாங்க. உயிரோடு வந்ததால் மெர்காசிஸ் காலங்களில் அப்போ இவர் யாருன்னு பார்க்குறாங்க. இது யார், இவர் யார், இவர் யார்? அவருக்குள் இயேசுங்கிற ஒருத்தர் இருக்கார். அந்த இயேசு இருந்தால் தன்னைத்தான் வெறுத்து தன்னை எம்டி பண்ணி அந்த மக்களுக்கு உதவி செய்கிறார். தன்னை வெறுத்து அந்த மக்களுக்கு உதவி செய்கிறார். எல்லாரும் கிறிஸ்டினா மாறுறான், ஞானஸ்தானம் வாங்கிறான், அவருக்கு கீழே போகிறான். இதை பார்த்த மேல் ஜாதிக்காரன், நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தா மேல் ஜாதிக்காரன் பார்க்குறான். என்னடா நம்ம கூட்டம் நமக்கு அடிமை, நமக்கு வேலை செய்கிறனால அப்படி மாறிட்டானே, இன்னும் வேலை செய்ய மாட்டேன்னு பயத்தில் என்ன ஆச்சுன்னா
யாரெல்லாம் கிறிஸ்தவன் ஆனானோ அவன் தலையை வெட்டினான். தூத்துக்குடி மாவட்டத்தில் தலையை வெட்டுறது ரொம்ப ஈஸியாக, அறுத்து ரொம்ப ஈஸியாக போட்டுருவாங்க, பேச மாட்டாங்க. மெட்ராஸ்காரங்க மாதிரி குதித்து அடிக்க மாட்டான், மிரட்டுவான், உருட்டுவான், ஆனால் ஒன்றும் நடக்காது. அங்கே அப்படி அறுத்துருவான், கை கால் எடுத்துட்டான். அப்போ கிறிஸ்தவத்துக்கு மாறுற எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. உடனே மெர்காசிஸ் இங்கிலாந்துக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அங்கேருந்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அந்த அமௌண்ட் மூலம் ஒரு பெரிய தொகை வந்துச்சு. 2000-3000 ஏக்கர் இடத்த வாங்கினார். யாரெல்லாம் கிறிஸ்டினா மாறினானோ அவனுக்கு 5 சென்ட் வீட்டு மனை கொடுத்தார். அந்த இடத்த பயிர் வச்சு பிழைப்பதற்கு வழி கொடுத்தார். அந்த ஊருக்கு நடுவில் ஒரு சர்ச்சை கட்டினார். இப்படி காவனூர் நடுவில் இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் ஊருக்குள்ளேருந்து வரலாம். இப்படி காவனூர் சர்ச்சை இப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கோ இதே மாதிரி பாரம்பரியம் மிக்க ஊருக்கு நடுவில் சர்ச்சை கட்டினார். 4 பெரிய வாசல் வச்சார். காலையில் 4லேருந்து 3 மணிலேருந்து 5 மணி வரையும் ஜோம் பண்ணுவாராம் சர்ச்சை சுற்றி. இரவு 12லேருந்து 1 மணி வரையும் சர்ச்சை சுற்றி ஜோம் பண்ணுவாராம். காலைல 5 மணிக்கு கம்யூனியன் சர்வீஸ் நடத்துவாராம். அந்த கம்யூனியன் சர்வீஸு எதுக்குன்னா, யார் வியாதியோ அவங்க உள்ளே வரணும். அந்த வியாதியோடு அந்த ஆல்டரில் வந்து ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுக்கப்படும். அன்று ராத்திரியிலே அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி பிட்டு அவளுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம். அப்படியே போஜனம் பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காகவும் அநேகருக்கும் சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்கூடிய இரத்தம் சொல்லி கொடுப்பாராம். அதை யார் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கினாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை. அவர் தான் மெர்காசிஸ். அங்கே ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், நர்சிங், காலேஜ் எல்லாம் அந்த ஊருக்குள்ளே போனால் ஆசிரியத்தில் மெர்காசிஸ் காலேஜ், மெர்காசிஸ் ஸ்கூல், மெர்காசிஸ் மருத்துவமனை, லூக்கா மருத்துவமனை, அப்படி சுற்றி இருக்கும். அவருடைய சாதாரண ஒரு மனிதனாக எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக வந்து கிட்டத்தட்ட 22 வயதில் வந்து பல ஆண்டுகள் அந்த திருமணமே பண்ணிக்காமல் தன் மக்களுக்கு அந்த வாழ்வை கொடுத்தார். அதுதான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்வது, நல்ல விதை, நல்ல சீடு. எல்லாரும் கேட்குறோம் காஸ்பல், எல்லாரும் நற்செய்தி கேட்கிறோம், எல்லாம் தூவுறோம். அவர் சொல்றார், அழுது கொண்டே தூவினார். வழியோரத்தில் சில விதைகள் விழுந்துச்சு, அது காக்கா எடுத்து சாப்பிட்டுச்சு. சில விதை தண்ணி இல்லாத இடத்துல விழுந்துருச்சு, கருகி போச்சு. சில விதை கற்பாறையில் விழுந்துச்சு, அதுக்கும் பலன் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விதை ஆழமான இடத்துல விழுந்ததால எத்தனை மாங்காய் சாப்பிட்டோம். ஒரே ஒரு மாங்காய் கொட்டை முளைச்சி அது 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய பலனை நமக்கு தருது, எவ்வளோ பெரிய பலனை நமக்கு தருது. அதே மாதிரிதான் உங்களையும் ஆண்டவர் விதையாய் அழைக்கிறார். நீங்கள் நல்ல விதையாய் மாறுங்க, நல்ல கனிதரின் செடியாய். அதுதான் சங்கீதம் 1 சொல்றப்போ, துன்மார்க்கருடைய ஆலோசனை நவாமலும் பாவியுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நோ அட்வைஸ் ஃபார் விக்கெட் மேன். கெட்டு போறவன் கூட நிக்காத, விக்கெட் விழுந்துச்சுன்னா அவுட் அவன் கூட நிக்காத. நோ சின்னர்ஸ், பாவியுடைய வழியில் நிக்காத, நோ ஸ்டாண்ட் பை சின்னர்ஸ். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 28:15, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி. மார்க் 16:15, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். லூக்கா 24:47, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது.
அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ, அன்றியும் நான் எல்லா மக்களுக்கும் காஸ்பல் சொல்லுவது என்னுடைய வேலைன்னு அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல அந்த கோர்ட்ல அங்க இருக்க அரசர்கள் மத்தியில் அவர் சொல்றாரு. அவர் சொல்ற அகிரிப்பாவை நோக்கி சொல்றாரு, எனக்கு இப்ப இங்க எல்லா மக்களுக்கும் காஸ்பல் சொல்லுதான் என்னுடைய வேலை. அதாவது 18ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 18ஆம் வசனத்துல 26:18 பாவ மன்னிப்பு உண்டாகும்படி காஸ்பல் நல்ல விதையாய், அதுதாங்க அடையாளம். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஜோசுவா 4ஆம் அதிகாரத்துல சொல்றப்போ, நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம், யோர்தானுங்கிற ஒரு குறுக்கைகளுக்கு நதி வந்துச்சு, அதுல இருந்து நாங்க கிளம்பி போறப்போ அதன் அடையாளம் தான் அந்த கற்கள் என்று சொல்லுவதை போல நம்முடைய அடையாளங்கள் என்ன? ஐயா, நாங்களாம் அடிமைப்பட்டு கிடந்தோம், இன்னைக்கு வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு எந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்காங்க? நாங்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம். கடந்த நாட்களில் நான் வெஸ்ட் பெங்காலில் சிலிகுடிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். சிலிகுடியிலேருந்து அதான் என்ஜேபி பாக்டோக்ரா ஏர்போர்ட்டு, நியூ என்ஜேபின்னு சொல்கிறாங்க, நியூ ஜல்பாகுடி பெரிய ரயில்வே ஸ்டேஷன். இன்னொரு பேர் சிலிகுடி. அங்கிருந்தா டார்ஜிலிங் போனோம். கொடைக்கானல் ஊட்டியை விட பெரிய டூரிஸ்ட் சென்டர் டார்ஜிலிங். அதுலேருந்து 10 கிலோமீட்டர் கீழே டப்ளிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் டார்ஜிலிங் போல, டப்ளிங் தான் போனேன், இன்னும் டார்ஜிலிங்கை பார்க்கல. பெரிய டூரிஸ்ட் சென்டர் போல. ஒரு ஸ்கூலுக்கு போனேன், நான் NMS உடைய ட்ரெஷரர். ஒரு ஸ்கூலுக்கு போனேன், 25 பிள்ளைகள் படிக்கிறாங்க. 89 வயது நிரம்பி ஒரு பெரியவர் அந்த இடத்த கொடுத்துருக்கிறார் சர்ச்சுக்கு. 89 வயது அவருக்கு, நடக்க முடியல, சின்ன குச்சி வச்சு நடக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, எங்க ஊர் குளிர் பிரதேசம், எங்களுக்கு வாழ்க்கையில வேலை இல்லை, வேலையை தேடி பட்டணத்துக்கு போறோம், அங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை கிடைக்கி, நாங்கள் கொஞ்சம் கலரா இருக்கிறதால சில வேலைகள் தப்பாக நடத்தப்படுகிறோம், தப்பான செயலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், அதனால திரும்ப என் குடும்பத்துக்குள்ள நாங்கள் வர முடியல. அந்த தப்பான செயலில் இழுக்கப்படுவதால் எங்களுடைய பிள்ளைகள் மறக்கப்படுகிறார்கள், அப்பா இல்லாம ஆயிடுறாங்க, அம்மா இல்லாம ஆயிடுறாங்க. தப்பான செயலா இன்னொரு ஆணு கூட உறவு வந்ததால் அந்த ஆணு கூட போயிட்டோம், இன்னொரு பெண்ணோடு உறவு வந்ததால் இன்னொரு பெண்ணோடு போயிட்டோம், எங்களுடைய குடும்பங்களை அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த ஸ்கூலுக்கு போகிறப்போ அங்கே கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் போகலை, கவர்மெண்ட் பஸ்ஸு போகல, ப்ரைவேட் வண்டி தான், பொது ஜீப்பு மட்டும், பொலீரோ மட்டும் போகும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பொலீரோவை விட்டுட்டு 4 வீல் டிரைவில் போனோம். 3 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம். ரோடே கிடையாது, மேடு பள்ளம். அதை தாண்டி 1 கிலோமீட்டர் நடந்து போனோம், அதுக்கு வண்டி போகாது. ஏன்னா இப்படி இறங்குது, இப்படி ஏறுது, நடந்து தான் போனோம். 1 கிலோமீட்டர் 30 நிமிஷம் ஆச்சு. அங்கே போனால் அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க படிக்கலை. அதை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, 30 வருஷத்துக்கு முன்னால் FDA ரோடு என்னைக்கு வந்தோ அன்றைக்கி நான் என்னுடைய சேல்ஸுக்கு போகேன். நாங்கள் டிஎஸ் பட்னம்புடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப் ஸ்கூலில் இன்றைக்கி இருக்குது. அந்த ஞாபகம் உங்களுக்கு டிஎஸ் பெருங்காயமும் ஈசோப்பும் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு பையில் போட்டு சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க, ரேட் சொல்லுவாங்க, விற்கிற பணம் உங்களுடைய சேல்ஸ் மிஷன் சேலுக்கு போயிடும். கொஞ்சமாக 24 நம்பர் தான் இருக்குது. அது சேல்ஸுக்கு போகிறப்போ 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் மலையில் நடந்து போவோம், வண்டி போகாது. 35 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கி அந்த கிராமங்களுக்கும் வண்டி போகுது. இந்த தமிழ்நாட்டில் பஸ்ஸு போகுது, கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங். ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை போகிறாங்க. டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் போகாத இடமே தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழகத்துடைய வளர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி. ஆனால் இன்னைக்கு அந்த ஊரில் அந்த மக்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க, நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு யாருங்க காஸ்பல் சொல்லுவா? அன்னைக்கு கவுடிங்கிற ஒரு மிஷனரி வந்ததால் தான், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததால் தான் கவுடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ பேர் அதில் படிச்சிருக்காங்க. முன்னாள் பேராயர்கள்லாம் அதில் தான் படித்தாங்க, ஹாஸ்டல்லேருந்து படித்தாங்க. பிஷப் சகாயா அதிலேருந்து தான் படித்தார்.
கவுடி ஸ்கூல்ல எவ்வளோ பேர் படித்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் அவங்க பணம் அங்கேருந்து கொடுத்தாங்க. கவுடி தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அந்த வாழ்வை அர்ப்பணித்ததான் ஆண்டர்சன் 14 வருஷத்தில் எத்தனை ஸ்கூல், ராஜகோபால், நார்த்விக், ராஜகோபால் டே, அதேமாதிரி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல், ரெய்னி, கல்யாணி, காஞ்சிபுரம் மிஷன் ஹாஸ்பிட்டல், இந்த பகுதியில் ஆண்டர்சன் சர்ச்சஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. தன் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறாரு. அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா நீங்கள் நான் எப்படி இருந்திருப்போம்? ஆண்டர்சன்கிற ஒருத்தர் இல்லைன்னா, அந்திரேயா மிஷன் இல்லைன்னா எப்படி இருப்போம்? நவம்பர் 30 சர்ச்சிலேருந்து ஒளி வீட்டுக்கு கொண்டு போகிறோம்ல, பல வருஷம் அந்த சர்வீஸில் வந்திருக்கேன். எல்லாரும் இந்த சர்ச்சிலேருந்து ஒளியை வீட்டுக்கு கொண்டு வரோம். நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன்னு தானே வந்தோம். அந்த ஒளி என்பது நம்முடைய வாழ்க்கை ஒளியாய் மாற வேண்டும். நம்முடைய லைஃப் ஒளியாய் மாற வேண்டும். பிறருக்கு நம் அர்ப்பணிப்புள்ள மக்களாய். இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கொத்தப்பள்ளி மிட்டாவில் 2 ஹாஸ்டல்ஸு. அந்த இன்னொரு ஊர் பேர் அது மறந்துட்டேன். 2 ஹாஸ்டல். இப்படி போகிறப்போ லெஃப்டில் ஜென்ஸு, ரைட்டில் லேடிஸு. ஒரு 2 ஹாஸ்டல் மூடி வச்சுருக்காங்க. ஒரு ஹாஸ்டல் தான் ஓடுது, ஃபைனான்ஸ் இல்லாமல். ஏன் நம்ம படிக்க வைக்க முடியாதா? நான் பின்தங்கினேன். எனக்கு அரசாங்க வேலை கிடச்சிருக்கு. எத்தனை பேர் இந்த மண்ணில் இருந்து குருவானவர்களாக எழும்பியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் அமிர்தராஜ் குருவானவராக போயிருக்கார். ஒரு மிஷனரியா FMBவில் இருந்து பிடி படிச்சுக்கிட்டு இருக்கார். ஃப்ரீடி பாஸ்கரன், எத்தனையோ ஆயர்கள், எத்தனை பேருக்கு ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் டீச்சராக இருக்கீங்க. நம்முடைய லைஃப் ஒரு விதையாய் மாறக்கூடாதா? ஒரு நல்ல மனிதரமாய் கேட்கக்கூடாதா? அதான் சொல்றார், காது உள்ளவன் சொல்லிட்டு, விசுவாசத்தினால் நீதிமான் துன்மார்க்குடைய ஆலோசனை இடவாமல், பரியாசக்க உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் போலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஆத்து ஓரத்தில் இருக்க அந்த மூங்கில் மரத்தை பார்த்தீங்கன்னா, சும்மா செழுமை அஸ்ஸாம் தேசத்துக்கு போனீங்கன்னா மூங்கில் மரம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். 2 அடி தோண்டா தண்ணி, நிலத்தடி நீர் 2 அடி தோண்டா தண்ணி வந்துடும், கையில தள்ளலாம். இப்பவும் அஸ்ஸாம்ல சொல்றேன், நேபாள் அஸ்ஸாம்ல அங்க இருக்க அந்த மூங்கில் மரம்லாம் இங்க என்ன முள்ளு மரம் தான் இருக்கு, இந்த இருக்கு, இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவ்வளவு இனிமையா இருக்கும். நம்முடைய வாழ்வு அப்படி இனிமையாய் மாறிடும். அதுதான் யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சாட்சிகள். யூ ஆர் எ விட்னஸ். நாம் எப்படிப்பட்ட ஒரு விட்னஸ் ஆகி மாறப்போறோம்? நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏன்னா மைக்கு கொடுக்குறப்பவே செக்ரட்டரி சொல்லிட்டார், விசுவாசமா பேர் என்ன, ஆசீர்வாதம். விசுவாசமா ஆசீர்வாதம் ஒன்று தானே. நாங்கள் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். ஒரு கனிதரும் செடியாய் நீர் என்னை மாற்றி தாங்கப்பா. நல்ல ஒரு விதையாய் என்னை மாற்றி, ஒரு கனிதரும் செடியாய் மாற்றி என்னை உமக்கு சாட்சியாக மாற்றி தாங்கப்பா. உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு மனிதனாய், உம்முடைய நாமத்தை பிறருக்கு அறிவிக்கிற மனிதனாய், அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான் வார்த்தையின்படி அனுப்புவதற்கு என்னை அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதனாய் தன் வாழ்வை அர்ப்பணிக்க கிருபை செய்யப்பா. உம்முடைய பிரசனம் ஒருவோடு இருக்கட்டும், உம்முடைய கிருபை ஒருவோடு இருக்கட்டும். வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த மிஷன் செயல் ஏல பண்டிகை ஒவ்வொன்றிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெப கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்